ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம வடை மேக்கர் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வடை செய்ய போகிறோம். வடை மேக்கரில் வடை நல்லா வருதா இல்லைனா கையாலேயே நம்ம வடையை தட்டி போட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வடை மேக்கர். இது அமேசானில் தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் என் சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ இவங்க தான் இந்த வடை மேக்கரை நமக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்க போகிறாங்க. இந்தமாரி ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வடை மாவை நம்ம இந்த வடை மேக்கரில் போட்டுப்போம். ஸோ பிகினர்ஸுக்கெலாம் இந்த வடை மேக்கரில் செய்து ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு தான் நாங்கள் இந்த டெமோ காமிக்கிறோம். ஆனால் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறச்சே எங்களுக்கு விழவே இல்லை. மேபி வடை மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததால என்னென்னு தெரில. அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரையில் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் வடை மாவில். அப்போயும் எங்களுக்கு சரியாக வரல. டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வடை மேக்கரை க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. 2 பேர் தேவைப்படும். ஏன்னா ஒருத்தங்க வடை மேக்கரை நல்லா பிடிச்சிட்டு இந்த உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுற இடத்தெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தராக வாஷ் பண்ணுறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யோசிச்சுக்கோங்க, இந்த வடை மேக்கரை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத. அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர் இனி நான் கையாலே வடையை எவ்வளோ சூப்பராக தட்டுற பாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் வடையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நல்லா விழுந்திருக்கு பாருங்கள். அதே மாவு தான். ஸோ நீங்கள் வடை மேக்கர் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத யோசிங்க.